வணக்கம். கதீர் டியர். வீடியோ டிஸ்க்ளைமர் பார்த்துங்க. நோ பெட்டிங், நோ கேம்லிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி நாகாலாந்து ஸ்டேட்டுங்க பெட்டிங் மற்றும் சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ பொழுதுபோக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ நாகாலாந்து மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. இது ஒன்லி கெஸ்ஸிங்காக மட்டும்தான் எடுத்துருக்குறோம். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்லாம் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து வைங்க, சரிங்களா? நமக்கு இந்த ட்ரிக்கு ஓரளவு கை கொடுக்க தான் செஞ்சுருக்குது. நேற்றும் கை கொடுத்துருந்துச்சி, இன்றைக்கும் கை கொடுத்துருந்துச்சி. இன்றைக்கியும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? இது அப்டேட் ஆகாத சார்ட்டு தான் இதில் வச்சுருக்கிறேன் ஸ்க்ரீனில். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ வந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 4-2-1. ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ வந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 4-2-1. நம்ம கொடுத்தது ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 2 தான் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 2 அட்டாசமாக பாஸ் ஆகிட்டு, சென்ட்ரு போர்டில் நம்ம 2 கொடுத்துருந்தோம். சென்ட்ரு போர்டில் கரெக்டாக 2 பாஸ் ஆகிட்டு, 1ஆம் நம்பர் உள்ளே எடுத்திருந்தாலும் நம்ம பேரில் 12-21 அப்படின்னு கொடுக்கல. அதனால் அது வாஸ் அவுட் ஆகிட்டு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் பாஸ் ஆகிருக்கு, சென்ட்ரு போர்டு பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? 6 மணி ஷோ கேமில் வந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 5-6-7. நேற்று 8 மணிக்கு ரம்மியை கொடுத்துருந்தான், இன்றைக்கி 6 மணி ரம்மியை கொடுத்துருக்கான். 5-6-7, சரிங்களா? இதுக்குமே நம்ம கெஸ்ஸிங் ஓரளவு கரெக்டாக மேட்ச் பண்ணி தான் எடுத்திருந்தோம். 5-6-7க்கு நம்ம வந்து ஏபிபிசிஏசியில் 57ங்கிற ஒரு செட்டு, ஏசி செட்டு சூப்பராக நமக்கு பாஸ் ஆகிட்டு, சரிங்களா? ஏபிபிசிஏசியில் 57 செட்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் போர்டு கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணலை, அதனால் அது மிஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டு மிஸ் தான், சரிங்களா? 6 மணி ஷோக்கு 8 மணி ஷோக்கு வந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 0-65. நம்ம 5-5 அப்படின்னு எதிர்பார்த்தேன், அது 0-5 அப்படின்னு சொல்லி போயிட்டு, இருந்தாலும் நம்ம 5 எடுத்திருந்தோம், 0 எடுத்திருந்தோம். ஆனால் பேரில் இந்த மேட்ச் பண்ணலை. ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 5 கொடுத்துருந்தோம். சி போர்டில் 5 கரெக்டாக வச்சுருந்தோம், சரிங்களா? ஆல் போர்டு 5 கொடுத்துருந்தேன், கரெக்டாக பாஸ் ஆகிட்டு. சி போர்டில் 5 கொடுத்துருந்தோம், 5 சூப்பராக நமக்கு போர்டில் பாஸ் ஆகிட்டு. ஏபிபிசிஏசி பேர் தான் நமக்கு 55ன்னு கொடுத்தோம், 0-5ன்னு வந்துட்டு. 0-9 கூட தான் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருந்தோம், அது மிஸ் ஆகிட்டு, சரிங்களா? இன்றைக்கி கேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு கெஸ்ஸிங் ஓரளவு இந்த ட்ரிக்கு கரெக்டாக தான் கை கொடுத்துருக்குது, சரிங்களா? ரொம்ப வாஸ் அவுட்லாம் கிடையாது, ஓரளவு மீடியம். டபுள் போர்டு பாஸ் ஆகிட்டு, சிங்கிள் போர்டு ஆல் போர்டு 2 ஷோ பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? இதே மெத்தடில் தான் திரும்பவும் எடுத்துருக்கிறேன். அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். என்றைக்குமே ஒரு ட்ரிக்கில் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம்னா என்றைக்காக கண்டிப்பாக ஒரு நாள் காலை வரும். அந்த காலை வர டைமில் வந்து டோட்டல் வாஸ் அவுட் ஆகும். அன்றைக்கி நம்ம மறுநாள் நம்ம ட்ரிக்கை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் ஓரளவு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் 29ஆம் தேதிக்கு இது 7 ரேகா சட்டி தான் இந்த சார்ட் வச்சுருக்கிறேன், சரிங்களா? ரிசல்ட் சார்ட் நீங்கள் பார்த்துக்கங்க. ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ, சரிங்களா? ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ. ஆல் போர்டு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சிங்கிள் நம்பர் 7 வச்சுருக்கேன், சரிங்களா? ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 7ன்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க. ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ, ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 7, ஓகேங்களா? ஆல் போர்டு 7. போர்டில் நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த ட்ரிக்கு நமக்கு அட்டாசமாக கை கொடுத்துருக்கு. ரொம்ப நாள் கழித்து தான் உள்ளே வந்திருக்கோம், சரிங்களா? ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 7, ஏபிபிசிஏசி 67-76, 67-76, 46-64, சரிங்களா? 67-76, 46-64. இன்னொரு செட்டு என்னன்னா 47-74ன்னு வச்சுருக்கேன், சரிங்களா? 47-74, 67-76, 46-64, 47-74ன்னு வச்சுருக்கேன், சரிங்களா? உங்கள் கணிப்புலலாம் இந்த பேர் கரெக்டாக உட்காருதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க. ஏதாவது ஒரு இது மாறி வந்துச்சுனாலும் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுத்துக்கங்க, சரிங்களா? நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங் ரெண்டும் கரெக்டாக ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆச்சுன்னா துணிஞ்சு எடுத்து ப்ளே பண்ணிடுங்க. போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 4-7, சரிங்களா? ஏ போர்டு 4-7, பி போர்டு 6-9, சி போர்டு 7-0, சரிங்களா? ஏ போர்டு 4-7, பி போர்டு 6-9, சி போர்டு 7-0.
திரு டிஜிட்டு இதே தான் மென்ஷன் பண்ணி அப்படி எடுத்திருக்கேன். 467 7, அதுக்கப்புறம் 790, 467 790 ரெண்டே செட்டு தான் திரு டிஜிட்டு ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறேன். 467 தான் பேர் பண்ணி போட்டிருக்கிறேன். உங்கள் கணிப்புலலாம் மாறி வந்துச்சுன்னா பார்த்து எடுத்துக்கங்க. நான் கரெக்டாக எடுத்துருக்கிறேன். சரிங்களா? சரி, 6 மணி ஷோக்கு என்ன எடுத்துருக்குறோம்? ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ பார்த்துங்க. 6 மணி ஷோக்கு நம்ம கெஸிங்கில் எப்படி வந்திருக்கு அப்படின்னா 6 PM ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் முட்டையை தான் வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 0ன்னு வச்சுருக்கேன். உங்கள் கணிப்புலலாம் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. சைவரும் 2 அதிகப்படியாக இருக்குது. நான் 0 டார்கெட் பண்ணுறேன். நம்ம கெஸிங்கில் 0 தான் அந்த ட்ரிக்கு படி ஆல் போர்டு கணக்கு பண்ணச்சில் 0 தான் அதிகப்படியாக உள்ளே வருது. சரிங்களா? ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 0. ஏபிபிசிஎஸ்சி வந்து 24 42. சரிங்களா? 24 42 20 02 20 02 24 42 20 02 02 அதிகப்படியாக இருக்குது. உங்கள் கணிப்பில் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துங்க. வரலை அப்படின்னு சொன்னால் விட்டுருங்க. சரிங்களா? அடுத்து 0 கூட 04 40ன்னு எடுத்துருக்கேன். சரிங்களா? 04 40ன்னு ஒரு செட்டு. உங்கள் கணிப்புலலாம் எப்படி வருதுன்னு பார்த்துங்க. அப்புறம் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னா 2 0. ஏ போர்டில் 2 0ன்னு எடுத்துருக்கேன். பி போர்டில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 4 6. பி போர்டு 4 6ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? சி போர்டில் என்ன எடுத்திருக்கேன்னா 2 0 தான். சரிங்களா? சி போர்டு 2 0, ஏ போர்டு 2 0, சென்ட்ரு போர்டு 4 6. உங்கள் கணிப்புலலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க. சரிங்களா? திரு டிஜிட்டுமே 240 0 62 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சரிங்களா? 240 0 62ன்னு தான் எடுத்துருக்கிறேன். 6 மணி ஷோக்கு உங்கள் கெஸிங்களெல்லாம் ஸ்ட்ராங்காக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. 8 மணி ஷோக்கு நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஒரே ட்ரிக்கில் தான் மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பாக இது கை கொடுத்துருக்குது. 2 நாள் நமக்கு கை கொடுத்துருக்குது. 3ஆவது நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? 8 மணி ஷோக்கு ஆல் போர்டு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 8 மணி ஷோக்கு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் என்ன எடுத்திருக்கேன்னா 7 வச்சுருக்கேன். சரிங்களா? அதாவது 2 ஷோ நான் 7ஆம் நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோக்கும் 8 மணி ஷோக்கும். சரிங்களா? ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 7 வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்புலலாம் கரெக்டாக எப்படி வருது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துங்க. எனக்கு அதிகப்படியாக 7 தெரியுது, அதனால் 7 வச்சுருக்கேன். சரிங்களா? ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 7. ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டபுள்ஸை எதிர்பார்க்குறேன். வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க. 77 88ன்னு டபுள்ஸ் எதிர்பார்க்கேன். உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை வராதுன்னா விட்டுருங்க. அடுத்து 78 87. சரிங்களா? 77 88 78 87. இன்னொரு செட்டு வந்து 08 80. சரிங்களா? 77 88 78 87 08 80. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு பேர் உள்ளே வரும். நமக்கு 2 நாள் தொடர்ந்து கரெக்டாக கை கொடுத்துருக்கு. 3ஆம் நாள் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? போர்டு எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஏ போர்டு 7 0, சென்ட்ரு போர்டு 7 8, சி போர்டு 8 5. சரிங்களா? ஏ போர்டு 7 0, பி போர்டு 7 8, சி போர்டு 8 5. திரு டிஜிட் இப்படி தான் எடுத்திருக்கேன். 7 7 7 8 778. இன்னொரு செட்டு 0 85. 2 செட்டு தான் ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் பண்ணியிருக்கேன். சரிங்களா?
உங்கள் கெஸிங்லலாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. உங்கள் கெஸிங்லலாம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரி, கமெண்டில் யார் யார் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துருவோம். கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். சரிங்களா? முகமது அஸ்ரப்புங்கிறவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் போர்டு 1 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. 421 ரிசல்ட்டுக்கு சி போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. ஏ போர்டில் 4-7 கொடுத்துருக்காங்க. சரி, அது 6 மணி கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டு 1 ஓப்பனிங் ஷோ 1 மணி ஷோ சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. 6 மணி ஷோக்கு மிஸ்ஸிங் தான். ஆடு 2-1 அவங்க ஒரு ஆள் கொடுத்தது மட்டும்தான் பாஸ் ஆகிருக்குது. சரி, உங்கள் கமாண்டுகளை கீழே பதிவு செய்யுங்க. அதாவது எந்த ஷோங்கிறதையும் கொஞ்சம் போட்டுருங்க. எனக்கு அப்போ வாசிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.